அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 குரூப் 2A 2024 இந்த தேர்வு குறித்த டிஎன்பிஎஸ்சியோட புது அப்டேட் தான் பார்க்க போகிறோம். அது புதிய அப்டேட்டில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த எக்ஸாமினேஷன் பேட்டர்னை பற்றின கொஞ்சம் ஃபுல் டீட்டெயிலும், தென் மெயின்ஸோட பாடத்திட்டம் அதையும் வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதைத்தான் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி ஏற்கனவே தெரியும், நமக்கு எக்ஸாம் டேட் வந்து 28/9/2024 டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 தேர்வானது நடக்கவிருக்கிறது. ஸோ அதை பற்றின அப்டேட்ஸ் தான் வந்து நம்ம வீடியோஸாக வந்து இப்போ கொடுத்துக்கிட்டே இருக்கோம். ஓகேங்களா? சரி, இன்றைக்கி வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ நோட்டிஃபிகேஷன் டேட், டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 நோட்டிஃபிகேஷன் டேட் பார்த்திங்கன்னா 28/6/2024 ஜூன் 28 வருதுங்க. ஸோ அடுத்த 3 மாதத்தில் வந்து எக்ஸாம் வரப்போகுது. ஓகேங்களா? சரி, ஸோ இப்போ எக்ஸாமினேஷன் பேட்டர்ன், ஸோ இதை பற்றி வந்து நான் ஆல்ரெடி வந்து இதுக்கு முன்னாடியே ஒரு வீடியோவில் வந்து கொடுத்துருக்கேன். பட் இதில் வந்து என்ன அப்படின்னா, இந்த நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் என்ன, அதனுடைய மார்க்ஸ் என்ன அப்படின்றத வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து அதை கொஞ்சம் விளக்கமாக வந்து நம்ம இப்போ பார்க்கலாம். சரி, இப்போது குரூப் 2 குரூப் 2A ரெண்டுக்குமே வந்து ப்ரிலிம்ஸ் வந்து ஒன்று தாங்க. ஓகே, ஸோ ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் வந்து ஒன்று தான், மெயின்ஸ் எக்ஸாம் மட்டும் டிஃபர் ஆகும். குரூப் 2 2A தேர்விற்கு ப்ரிலிம்ஸ் என்பது ஒரே மாதிரியாக தான் இருக்கும், மெயின் எக்ஸாம் மட்டும்தான் மாறும். ஓகேங்களா? அப்போ இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்த ப்ரிலிமினரி எக்ஸாம் குரூப் 2 குரூப் 2Aக்கு மொத்தம் வந்து நம்பர் ஆஃப் பேப்பர்ஸ் ஒரே ஒரு பேப்பர் தான், ஒரு நாள் தான் நடக்கும். அதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஜென்ரல் ஸ்டடீஸ், ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி, லாங்குவேஜ், பொது அறிவு, கணிதம் மற்றும் பொது தமிழ் அல்லது ஆங்கிலம். ஸோ இதுக்கு வந்து மொத்தம் வந்து 200 கொஸ்டின்ஸ். அது எப்பயும் போல் எப்படி நடக்குதோ அதே மாதிரி தான். 200 கொஸ்டின், 300 மார்க்கு. ஒரு கொஸ்டினுக்கு வந்து 1.5 மார்க்கு. ஓகேங்களா? அப்போ 200 கொஸ்டின், மொத்தம் 300 மார்க்கு. ஸோ இதில் வந்து பொது அறிவு ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கு வந்து 75 கொஸ்டினும், ஆப்டிடியூட் அண்டு மென்டல் எபிலிட்டி மேக்ஸுக்கு 25 கொஸ்டின், அண்டு லாங்குவேஜ் பொது தமிழ் அல்லது பொது ஆங்கிலம் இதுக்கு வந்து 100 கொஸ்டின். ஸோ மொத்தமாக நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து 200 கொஸ்டின்ஸ். இந்த 200 கொஸ்டின்ஸில் நம்ம எவ்வளோ அதிகமாக வாங்குகிறோமோ, அரௌண்ட் வந்து ஒரு 160 165. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கட் ஆஃப் டிசைட் பண்ணி மெயின்ஸுக்கு அனுப்புவாங்க. ஓகேங்களா? அப்போ ப்ரிலிம்ஸை பொறுத்தளவுக்கு குரூப் 2 குரூப் 2A தேர்வுக்கு ரெண்டுக்குமே ஒரே ப்ரிலிம்ஸ் தான், ஒரே எக்ஸாம், ஒரு நாள் தான் நடக்கும், மார்னிங் செஷன் நடக்கும். ஓகேங்களா? அடுத்து இப்போ இதில் குவாலிஃபை ஆனவங்க, இந்த ப்ரிலிம்ஸில் குவாலிஃபை ஆகிட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்கு வந்து மெயின்ஸுக்கு அனுப்புவாங்க. ஸோ அந்த குரூப் 2 மெயின்ஸுக்கு போவாங்களா இல்லை குரூப் 2A மெயின்ஸுக்கு அனுப்புவாங்களா அப்படின்றது வந்து நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு தான் தெரியும். நான் ஏற்கனவே வந்து சொல்லியிருப்பேன், என்னுடைய அனுமானத்தில் நான் சொன்னது என்னென்னா, அதாவது டாப்பில் இருக்கக்கூடிய அந்த நபர்களுக்கு, மதிப்பெண் எடுத்த மாணவர்களுக்கு 2 வாய்ப்பும் வழங்கப்படும். மெயின்ஸும் குரூப் 2 மெயின்ஸும் எழுதலாம், குரூப் 2A மெயின்ஸும் எழுதுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். அதுக்கடுத்து ரேங்கில் இருக்கிறவங்களுக்கு வந்து குரூப் 2A மெயின்ஸ் மட்டும் எழுதுகிற மாதிரி வாய்ப்புகள் கிடைக்கும் அப்புறம் மாதிரி சொல்லியிருப்பேன். இது வந்து ஆஃப்டர் நோட்டிஃபிகேஷன் இந்த ஜூனில் வரும்போது தெரிஞ்சிடும், நமக்கு இன்னும் 1 மந்தில் தெரிஞ்சிடும். அது இருக்கட்டும். ஓகே, அப்போ அடுத்து வந்து இந்த குரூப் 2 மெயின்ஸை பொறுத்தளவுக்கு என்ன அப்படின்னா, நம்பர் ஆஃப் பேப்பர்ஸ் வந்து 2ங்க. ஒன்று வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். அது வந்து என்ன வடிவத்தில் இருக்கும் அப்படின்னா, டெஸ்கிரிப்டிவில் இருக்குங்க, அதாவது எழுத்து தேர்வு மாதிரி இருக்கும். இது வந்து குவாலிஃபையிங் பேப்பர். அதாவது என்ன குவாலிஃபையிங் பேப்பர்னால், நீங்கள் இப்போ வரக்கூடிய எல்லா எக்ஸாம்லேயும் இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து கொண்டு வந்துட்டாங்க.
என்ன காரணம் அப்படின்னா தமிழில் போதுமான அறிவு இருக்க வேண்டும் மாணவர்களுக்கு அப்படின்றதுக்காக வந்து எல்லா எக்ஸாம்லையும் நாட் ஒன்லி டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 குரூப் 2 குரூப் 4 மட்டும் கிடையாது, எல்லா எக்ஸாம்லேயும் தமிழ் எலிஜிபிலிட்டி அப்படின்றத கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இப்போ குரூப் 2 பொறுத்தளவுக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் டெஸ்கிரிப்டிவில் கொடுத்துருக்காங்க. அது குவாலிஃபையிங். இதில் வந்து குவாலிஃபையிங்னா என்ன அப்படின்னா மொத்தம் வந்து 100 மார்க்கு. இதில் 40 மார்க் வந்து நீங்கள் எடுக்கணும். மினிமம் 40 மார்க்கு நீங்கள் எடுத்தால் மட்டும்தான் எந்த பேப்பரை வந்து இவாலுவேட் பண்ணுவாங்க அப்படின்னா இந்த ஜென்ரல் ஸ்டடீஸ் பேப்பரை இவாலுவேட் பண்ணுவாங்க. 2 எக்ஸாமும் நீங்கள் எழுதுவீங்க. பட் அவங்க திருத்த ஆரம்பிக்கும் போது எதை திருத்த ஆரம்பிப்பாங்க அப்படின்னா இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இந்த பேப்பரை தான் திருத்த ஆரம்பிப்பாங்க. இதில் நீங்கள் 40 மார்க்குக்கு மேலே வாங்கியிருந்தீங்க அப்படின்னா ஜென்ரல் ஸ்டடீஸ் திருத்தப்படும். உங்களுடைய பொது அறிவு அந்த பேப்பர் வந்து திருத்தப்படும். ஓகேங்களா? ஸோ அப்போ மினிமம் வந்து 40 மார்க் வந்து நீங்கள் ஸ்கோர் பண்ணணும். ஸோ இந்த டிஸ்கிரிப்டிவ் பொறுத்தளவுக்கு வந்து அதுக்கு தனி சிலபஸ் இருக்குது கொடுத்துருக்காங்க. ஸோ லெட்டர் ரைட்டிங், கடிதம் எழுதுதல், அதே மாதிரி வந்து ஆங்கிலத்திலிருந்து தமிழுக்கு மொழிபெயர்ப்பு செய்தல், தமிழிலிருந்து ஆங்கிலத்திற்கு மொழிபெயர்ப்பு செய்தல். ஸோ இது வந்து தனி சிலபஸ் இருக்குது. நான் வந்து அதை அப்டேட் பண்ணுறேன். இல்லை டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்லேயே நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? பொது அறிவை பொறுத்தளவுக்கு 2வது பேப்பர் பார்த்துட்டிங்க அப்படின்னா பொது அறிவு ஜென்ரல் ஸ்டடீஸ். இது வந்து டிகிரி ஸ்டாண்டர்டில் இருக்கும். இதுவுமே டிஸ்கிரிப்டிவ் பேப்பர் தான். இதுதான் வந்து ஸ்கோரிங் மெரிட்டில் வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. மொத்தம் டோட்டல் நம்பர் ஆஃப் மார்க்ஸ் எவ்வளோ அப்படின்னா 300 மார்க்குங்க. இந்த 300 மதிப்பெண்களுக்கு வந்து நீங்கள் டாப்பில் எடுத்தீங்க அப்படின்னா தான் அந்த குரூப் 2ல் வந்து நீங்கள் செலக்ட் ஆக முடியும். ஓகேங்களா? இப்போ குரூப் 2வில் இந்த 300 மார்க்குக்கு வந்து நீங்கள் எவ்வளோ ஸ்கோர் பண்ணுறீங்களோ அந்த ஸ்கோர் பேசிஸில் தான் உங்களுடைய ரேங்க் லிஸ்ட் ரெடி பண்ணுவாங்க. ஸோ டாப் ரேங்க் வாங்கினீங்க அப்படின்னா குரூப் 2ல் இருக்கக்கூடிய போஸ்டிங் முனிசிபல் கமிஷனர், சப் ரெஜிஸ்டர், ஸோ ஜூனியர் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர், ஸோ இந்த மாதிரி போஸ்டிங் ஒரு ஹையர் போஸ்டிங் வந்து அந்த இதில் ஃபுல்லாக வந்துடும். ஓகேங்களா? சரிங்க. ஸோ இப்போது குரூப் 2A மெயின்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இந்த குரூப் 2 மெயின்ஸ்லேருந்து அப்படியே டிஃப்ரெண்ட் தாங்க வந்து எது அப்படின்னா குரூப் 2A மெயின்ஸ். ஸோ இதை பொறுத்தளவுக்கு என்ன அப்படின்னா நம்ம குரூப் 2 மெயின்ஸை பொறுத்தளவுக்கு டிஸ்கிரிப்டிவில் எழுதணும். இது வந்து அப்ஜெக்டிவில் எழுத போகிறோம். ஓகேங்களா? அதே மாதிரி தான் இதுவுமே 2 பேப்பர் தான். ஒன்று தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் எப்படி வந்து குரூப் 2 மெயினில் பார்த்தோமோ அதே மாதிரி தான் தமிழ் எலிஜிபிலிட்டி எஸ்எஸ்எல்சி லெவலில் டிஸ்கிரிப்டிவில் இருக்கும். குவாலிஃபைங் நேச்சர் 100 மார்க். இதில் நீங்கள் 40 மார்க் எடுத்தால் குவாலிஃபை. அதுக்கடுத்து பேப்பர் 2. இந்த பேப்பர் 2ன்னு சொல்லும்போது 3 விதமான பாடங்கள் இதில் வருதுங்க. ஓகேங்களா? பேப்பர் 2வை பொறுத்தளவுக்கு எத்தனை பாடங்கள்? 3 பாடங்கள். 1 பொது அறிவு ஜென்ரல் ஸ்டடீஸ், 2 வந்து ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங். இந்த பேங்க் எக்ஸாம்லாம் பார்த்துருப்பீங்க ரீசனிங். இந்த மாதிரி வந்து நம்ம டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்லேயே இந்த அனாலஜி, பிளட் ரிலேஷன் இந்த மாதிரிலாம் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி கொஸ்டின்ஸ். தென் வந்து லாங்குவேஜ். இந்த லாங்குவேஜை பொறுத்தளவுக்கு வந்து ஜென்ரல் தமிழ் ஆர் ஜென்ரல் இங்கிலீஷ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ மொத்தமாக பார்த்துட்டோம் அப்படின்னா நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து 200 கொஸ்டின்ஸ் டோட்டலாக. இந்த பேப்பருக்கு இந்த பேப்பர் 2க்கு நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் 200 கொஸ்டின்ஸ், மார்க் வந்து 300 மார்க்கு. ஸோ ஒவ்வொரு கொஸ்டினுக்கு வந்து 1.5 மதிப்பெண்கள். ஓகேங்களா? சரி. இந்த இதை வந்து நம்ம டிவைட் பண்ணி பார்க்கும்போது இந்த ஜென்ரல் ஸ்டடீஸ் அப்படின்னு சொல்லும்போது அதில் எத்தனை கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா 100 கொஸ்டின் கேட்குறாங்க. பொது அறிவில் நம்ம ஆல்ரெடி வந்து ப்ரிலிம்ஸ்க்கே படிச்சிருப்போம். ஸோ இந்திய தேசிய இயக்கம், இந்திய அரசியலமைப்பு, இந்திய வரலாறு மற்றும் பண்பாடு இதெல்லாம் இருக்குது இல்லைங்களா? ஸோ அந்த சிலபஸில் வந்து நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா 100 கொஸ்டின்ஸ். பட் இதுக்குன்னு வந்து தனி சிலபஸ் கொடுத்துருக்காங்க. அதையும் வந்து நான் சொல்கிறேன். பட் ப்ரிலிம்ஸில் என்ன படிக்கிறோமோ அதே மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் எக்ஸ்ட்ரா இருக்கும் பாடங்கள். ஓகே, சரி. இதுக்கு வந்து 150 மதிப்பெண்கள். இந்த ரீசனிங் கொஸ்டின் 40 கொஸ்டின் கேட்குறாங்க. அதுக்கு 60 மதிப்பெண்கள். லாங்குவேஜை பொறுத்தளவுக்கு வந்து ஸோ அதுக்கு வந்து 60 கொஸ்டின் 90 மதிப்பெண்கள். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னா குரூப் 2A மெயின்ஸில் இருக்கக்கூடியது. அப்போது 2 இருக்குமே, குரூப் 2 மெயினாக இருக்கட்டும், குரூப் 2A மெயினாக இருக்கட்டும், மொத்த மதிப்பெண்கள்னு பார்த்துட்டிங்கன்னா 300 மார்க். 2க்குமே 300 மார்க் தான். இதில் நீங்கள் 300க்கு எவ்வளோ எடுக்கிறீங்களோ, டாப்பில் எடுக்கிறீங்களோ அந்த இதுக்கு வந்து குரூப் 2 மெயினில் வந்து இருக்கக்கூடிய போஸ்டிங்கில் வந்து நீங்கள் போகலாம்.
ஸோ அதே மாதிரி வந்து இதுலேயும் வந்து ஹையஸ்ட் மார்க் எடுக்கக்கூடியவர்கள் தான் குரூப் 2A செலக்ட் ஆவாங்க. ஸோ இது மட்டும் போதும், இன்டர்வியூ கிடையாது. இதற்கு முந்தைய தேர்வுகளில் வந்து ஆண்டுகளில் வந்து இன்டர்வியூ வந்து இருந்துச்சு, அதாவது குரூப் 2 தேர்வு மெயினுக்கு. பட் இப்போ வந்து கிடையாது. ஓகேங்களா, குரூப் 2 தேர்வுக்கு வந்து இன்டர்வியூ வந்து கிடையாது. அப்போ நீங்கள் இந்த ரிட்டன் டெஸ்ட்டில் எடுக்கக்கூடிய மதிப்பெண்கள் தான். சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா 2 பொறுத்தளவுக்கு வந்து 2ஓட மெயின்ஸை பொறுத்தளவுக்கு டெஸ்கிரிப்டிவ் பேப்பர், 2A மெயின்ஸை பொறுத்தளவுக்கு அப்ஜெக்டிவ் பேப்பர், அவ்வளோதான். இப்போது அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ ரீசண்டாக அப்டேட் பண்ணியிருக்க அந்த சிலபஸ். ஸோ அப்டேட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்ப்போம். தெர் இஸ் அ கம்பேரிசனோட கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ குரூப் 2 பொறுத்தளவுக்கு ஒரே பேப்பர் ஜென்ரல் ஸ்டடீஸ் டெஸ்கிரிப்டிவில் இருக்குது. குரூப் 2A பொறுத்தளவுக்கு வந்து அதுவும் வந்து ஒரே பேப்பர் தான், அதாவது ஜிஎஸ்ஸை சொல்கிறேன். ஓகே, ஏன்னா மொத்தம் 2 பேப்பர். இப்போ ஜென்ரல் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இருக்கு இல்லைங்களா, ஸோ தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அது விட்டுருங்க, ரெண்டுக்குமே காமன். ஸோ இப்போ வந்து நம்ம ஜிஎஸ் பேப்பரை மட்டும் பார்ப்போம். ஓகே, ஸோ பேப்பர் 1 அதாவது டெஸ்கிரிப்டிவ், இதுக்கு வந்து என்ன அப்படின்னா அதே தான் அப்ஜெக்டிவ். ஸோ ஃபஸ்ட்டு வந்து குரூப் 2 சர்வீசஸில் சொல்லிடுறேன். ஸோ இதற்கான சிலபஸ் மொத்தம் 300 மார்க்கு ஏற்கனவே பார்த்தோம். டெஸ்கிரிப்டிவ் பேப்பர். ஸோ மொத்தம் இதில் எத்தனை யூனிட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 7 யூனிட் வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்று பாருங்கள், மாடர்ன் ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா வித் ஸ்பெசிஃபிக் ரெஃபரன்ஸ் டு தமிழ்நாடு, அதாவது நவீன கால இந்திய வரலாறு, தமிழ்நாட்டுக்கு அதில் என்ன சிறப்புகள் அப்படின்றத வந்து ஸ்பெசிஃபிக்காக சொல்லியிருக்காங்க. அதிலேருந்து 40 மார்க்ஸ் வந்து கேட்குறாங்க. இரண்டாவது யூனிட் வந்து பார்த்துட்டிங்கன்னா தமிழ் சொசைட்டி, கல்ச்சர் அண்ட் ஹெரிட்டேஜ், தமிழ் சமுதாயம், கலாச்சாரம் மற்றும் பண்பாடு, அதிலிருந்து 30 மார்க் கொஸ்டின் வருது. தென் யூனிட் 3 சோசியல் இஷ்யூஸ் இன் இந்தியா வித் ஸ்பெசிஃபிக் ரெஃபரன்ஸ் டு தமிழ்நாடு, அதாவது இந்தியாவில் உள்ள சமூக பிரச்சனைகள், அதில் தமிழ்நாட்டில் முக்கியமானது என்ன, தமிழ்நாட்டையும் ஸ்பெசிஃபிக்காக ரெஃபரன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு வந்து 50 மார்க்கு கொடுக்குறாங்க. அடுத்து யூனிட் 4 சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இன் டெவலப்மெண்ட், ஸோ மேம்பாட்டில் தகவல் மற்றும் தொழில்நுட்பத்தினுடைய பங்கு, ஸோ 40 மார்க் வந்து கேட்குறாங்க. ஸோ அடுத்து வந்து யூனிட் 5 கான்ஸ்டிடியூஷன் பாலிட்டி அண்ட் கவர்னன்ஸ் இன் இந்தியா வித் ஸ்பெசிஃபிக் ரெஃபரன்ஸ் டு தமிழ்நாடு, அதே மாதிரி தான். ஸோ அரசியலமைப்பு, இந்திய அரசியலமைப்பு, இந்திய நிர்வாகம் மற்றும் தமிழ்நாட்டினுடைய சிறப்பு ரெஃபரன்ஸ் வந்து கேட்குறாங்க. அதுக்கு வந்து 60 மார்க்கு. தென் யூனிட் 6 ஜியாகிரஃபி ஆஃப் இந்தியா, என்விரான்மெண்ட், பயோடைவர்சிட்டி அண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் இன் இந்தியா வித் ஸ்பெசிஃபிக் ரெஃபரன்ஸ் டு தமிழ்நாடு, எல்லாமே வந்து ஸ்பெசிஃபிக் ரெஃபரன்ஸ் தமிழ்நாடு வந்து கேட்டிருக்காங்க. ஓகே, இது வந்து ப்ரீவியஸாக இருந்த சிலபஸ் மாதிரி தான், அதாவது இந்திய புவியியல் மற்றும் சுற்றுச்சூழல், பல்லுயிர் தன்மை, டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட். ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் வந்து இதுக்கு வந்து 40 மார்க்கு இந்த பாடத்தில். யூனிட் 7 இந்தியன் எக்கனாமி வித் ஸ்பெசிஃபிக் ரெஃபரன்ஸ் டு தமிழ்நாடு, இந்திய பொருளாதாரம் கேட்டிருக்காங்க, அதில் 40 மார்க். ஸோ டோட்டலாக மொத்தம் 7 யூனிட் கொடுத்துருக்காங்க. இந்த 7 யூனிட்டில் வந்து மொத்தம் எவ்வளோ அப்படின்னா மொத்தம் 300 மார்க்கு. ஓகேங்களா, ஸோ இதை வந்து டெஸ்கிரிப்டிவில் எழுதணும். இப்போது அதே இது நீங்கள் இந்த 300 மார்க்கில் நல்லா ஸ்கோர் பண்ணிட்டீங்கன்னா யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் குரூப் 2 சர்வீசஸ். அது எந்த போஸ்டிங் ஆனாலும் இருக்கலாம். ஓகே, தென் இப்போ குரூப் 2 முடிஞ்சு. குரூப் 2A பொறுத்தளவுக்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், ஒரே பேப்பர் தான், பட் 3 விதமான பாடங்கள். அதில் என்ன இருக்குது அப்படின்னா பொது அறிவு இருக்குது, ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் திறனறிவு இருக்குது, மற்றும் லாங்குவேஜ், அது பொது தமிழ் அல்லது பொது ஆங்கிலம் நீங்கள் எடுக்கிறத பொறுத்து. அப்போது இந்த டிகிரி, அதாவது டிகிரி ஸ்டாண்டர்டில் 100 கொஸ்டின்ஸ் பாருங்கள் ஜென்ரல் ஸ்டடீஸை பொறுத்தளவுக்கு. இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பொது அறிவில் மொத்தம் 50% ஆஃப் கொஸ்டின்ஸ், அப்போ மொத்தம் 100 கொஸ்டின் வந்து இதில். ஜென்ரல் இன்டெலிஜென்ஸில் 20 கொஸ்டின், அதாவது 40 கொஸ்டின். லாங்குவேஜை பொறுத்தளவுக்கு வந்து 30% ஆஃப் கொஸ்டின், அப்போ 60 கொஸ்டின். மொத்தம் நம்ம சொன்ன மாதிரி 200 கொஸ்டின். ஓகேங்களா, டோட்டலாக வந்து 200 கொஸ்டின். இதில் பொது அறிவில் 100 கொஸ்டின். அப்போ இந்த பொது அறிவு டாபிக் பார்க்கும்போது என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நம்ம இந்த இதில் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, ஸோ இந்த குரூப் 2 மெயின் எக்ஸாமில் இந்த சிலபஸ் பார்த்தோம் இல்லைங்களா, அதே சிலபஸ் தான்
பட் ஆனால் இங்கே 7 யூனிட் கொடுத்துருக்காங்க, இங்கே 5 யூனிட் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ என்னங்க சார் யூனிட் வந்து கம்மியாக இதில் அப்படின்னிங்கன்னா அந்த மாதிரி கிடையாது. இப்போ பாருங்கள், ஒரே கலர் காம்பினேஷன் கொடுத்துருப்பேன். இந்த யூனிட் 1 அண்டு 2 இந்த ரெண்டையும் சேர்த்து தான் இங்கே யூனிட் 1. பாருங்கள், மாடர்ன் ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ்நாடு இருக்கு இல்லைங்களா, அண்டு தமிழ் சொசைட்டி. பட் இங்கே இந்தியான்னு கொடுத்துருக்காங்க, ஸ்பெஷல் ரெஃபரன்ஸ் தமிழ்நாடுன்னு கொடுத்துருக்காங்களா, பட் ஆனால் இங்கே தமிழ்நாட்டை பற்றி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி தான் தமிழ் சொசைட்டி இங்கே இருக்கு இல்லைங்களா. அதுக்கடுத்து அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ் வித் ரெஃபரன்ஸ் டு தமிழ்நாடு, அதே தான் இந்த கான்ஸ்டிடியூஷன் பார்ட் இருக்கு இல்லைங்களா, இந்த பாடம் தான் இந்த பாடம். அடுத்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இன் டெவலப்மெண்ட் இருக்கு இல்லைங்களா, இதில் அதே தான். அடுத்து தமிழ்நாடு எக்கனாமி அண்ட் சோசியலைசேஷன் தமிழ்நாடு, இங்கே இது பர்டிகுலராக வந்து குரூப் 2 படிக்கும்போது இந்தியாவை பற்றியும் படிக்கணும், தமிழ்நாட்டை பற்றியும் படிக்கணும். 2A பொறுத்தளவுக்கு வந்து அவங்க ஹைலைட்டாக எதை படிக்க சொல்கிறாங்க அப்படின்னா தமிழ்நாட்டை பற்றி மட்டும்தான் படிக்க சொல்கிறாங்க. ஓகே, இருக்கு இல்லைங்களா. அடுத்து ஜியாகிரஃபி ஆஃப் தமிழ்நாடு, என்விரான்மெண்ட், பயோடைவர்சிட்டி, டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் தமிழ்நாடு. ஸோ இதை பொறுத்தளவுக்கு வந்து நம்ம இந்தியான்னு படிப்போம், இங்கே தமிழ்நாடுன்னு படிக்கும். அவ்வளோதாங்க. ஸோ இந்த தான் வந்து நம்ம பார்க்கக்கூடியது. ஓகே, சரி. இந்த எக்கனாமி இங்கே இருக்குது. அப்போ இந்த 7 யூனிட்டை தான் 5ஆக கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. பட் இந்த 2A மெயின்ஸை பொறுத்தளவுக்கு எல்லாமே ஸ்பெசிஃபிக்காக எதை பற்றி படிக்கணும், தமிழ்நாடு பற்றி படிக்கணும். ஓகேங்களா. சரி, ஜென்ரல் இன்டெலிஜென்ஸை பொறுத்தளவுக்கு அதனுடைய டாபிக்ஸ் என்ன, இதுதான் வந்து ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ். இந்த 40 கொஸ்டின் வருது இல்லைங்களா. ஸோ 100 கொஸ்டின்ஸ் வந்து அந்த 5 ஹெட்டிங்லேருந்து வந்துடுது. ஸோ 40 கொஸ்டின்ஸ் பார்த்துட்டிங்க அப்படின்னா இதுதான் வந்து ரீசனிங்கான டாபிக். அனாலஜி, கிளாசிஃபிகேஷன், கோடிங், டிகோடிங், ரிலேஷன்ஷிப் கான்செப்ட், பசில்ஸ், டைஸ். ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு இந்த பேங்கிங்கில் ரீசனிங் இருக்குது இல்லைங்களா, அதே தான். பட் பேசிக் லெவல் ரீசனிங் தான் இருக்கும். ஓகே, ஸோ டிஎன்பிஎஸ்சியில் இதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டிருப்பாங்க. பட் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து கம்மியாக இருக்கும், 1 or 2, 3 அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த டாப்பிக்லேருந்து வரக்கூடிய கொஸ்டின் 40 கொஸ்டின் வந்து கேட்குறாங்க, ஈஸியாக பண்ணலாம். ஓகே, தென் பார்ட் சியை பொறுத்தளவுக்கு லாங்குவேஜ், ஜென்ரல் தமிழ் இருக்கலாம், ஜென்ரல் இங்கிலீஷ் இருக்கலாம். மொத்தம் கொஸ்டின் எவ்வளோ அப்படின்னா 60 கொஸ்டினுங்க. ஓகே, ஸோ இதுக்கான சிலபஸும் தனியாக கொடுத்துருக்காங்க. இதோட சிலபஸ் ஒன்றுமே கிடையாதுங்க. நீங்கள் ப்ரிலிம்ஸில் வந்து படிக்கிறீங்களே, ப்ரிலிம்ஸில் வந்து பொது தமிழ் அல்லது பொது ஆங்கிலம்னு படிக்கும்போது பகுதி ஆ, ஆ, இ, அதாவது இலக்கணம், இலக்கியம் மற்றும் தமிழறிஞர்கள், தமிழ் தொண்டு படிப்பீங்களே. ஸோ இந்த 3ல் இந்த ஃபஸ்ட்டு பார்ட் இருக்கு இல்லைங்களா, இலக்கணம், அந்த சிலபஸ் தான் இதுக்கு. ஓகே, அப்போ நீங்கள் மெயின்ஸுக்குன்னு வந்து நீங்கள் எது படிக்கணும்னு அவசியம் கிடையாது, இந்த தமிழை பொறுத்தளவுக்கு படிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா வந்து நீங்கள் ஆல்ரெடி வந்து ப்ரிலிம்ஸ்லேயே வந்து இந்த இலக்கணம் பார்த்து படிச்சிருப்பீங்க. ஒன்றும் கிடையாது, இலக்கண குறிப்பு தருக, பொருள் தருக, அறிஞர்கள் அவருடைய சிறப்பு பெயர்கள் அல்லது அறிஞர்களும் அவருடைய நூல்களும் இந்த மாதிரிலாம் இருக்குல்ல, எதுகை மோனை, இந்த ஃபஸ்ட்டு பார்ட், அந்த பார்ட்டு ஏ இருக்கு இல்லைங்களா, அந்த பார்ட்டு தான் இதுக்கு சிலபஸ். இதிலேருந்து 60 கொஸ்டின்ஸ் வருது. ஓகே, ஸோ அப்போ மொத்தம் நமக்கு கொடுக்கக்கூடியது 200 கொஸ்டின்ஸ், 100 வந்து ஜிகேலேருந்து வருது, ரீசனிங்லேருந்து 40 கொஸ்டின் வருது, லாங்குவேஜிலேருந்து 60 கொஸ்டின் வருது. ஸோ இதில் நல்லா ஸ்கோர் பண்ணிட்டீங்க அப்படின்னா குரூப் 2A சர்வீசஸில் வந்து நம்ம எலிஜிபிள் ஆயிடலாம். ஓகே, சரி. ஸோ இவ்வளோ தாங்க வந்து சிலபஸ். அப்போ கண்டிப்பாக வந்து நீங்கள் குரூப் 2க்குன்னு படிக்கிறீங்க அப்படின்னும் போதே என்ன பண்ணணும், ஸோ இது எல்லாமே வந்து நம்ம ப்ரிலிம்ஸில் படிக்கக்கூடியது தான், ப்ரிலிம்ஸில் படிக்கக்கூடியதான். பட் ஆனால் சில பாடங்கள் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா படிக்கிற மாதிரி இருக்கும். சரி, இப்போ நம்ம ப்ரிப்ரேஷன் சம்மந்தமாக ஒரு டீட்டெயில் சொல்கிறோம். சார் இப்போ வந்து நம்ம என்ன படிக்கிறது சார், இப்போ வந்து நம்ம ப்ரிலிம்ஸ்க்குன்னு படிக்கிறதா இல்லை ப்ரிலிம்ஸ் மெயின்ஸுக்குன்னு படிக்கலாம்? ஓகேங்களா, நான் குரூப் 2 ப்ரிலிம்ஸ்க்குன்னு குரூப் 2 மெயின்ஸுக்கு படிக்கிறதா இல்லை குரூப் 2A மெயின்ஸுக்கு படிக்கிறதா? ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்லாம் இருக்குது, டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன் இருக்கும். நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, ஸோ இப்போது நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க இல்லை இப்போ ஸ்டார்ட் பண்ணி படிச்சுக்கிறீங்க அப்படின்னா ப்ரிலிம்ஸ்க்கு மட்டும் இப்போது படிங்க, ப்ரிலிம் சிலபஸை கவர் பண்ணுங்கள். ஏன்னா நமக்கு எக்ஸாம் அப்படின்றது வந்து நெக்ஸ்ட்டு 3 மந்தில் வந்து வந்துடும். நான் ஆல்ரெடி வந்து டேஸ் பிளான் போட்டிருக்கேன்.
ஸோ அப்படின்றப்ப வந்து இந்த 3 மாதத்தில் நம்ம எதனால் கவர் பண்ண முடியும்னா ப்ரிலிம்ஸ் மட்டும்தான் கவர் பண்ண முடியும். ஸோ மெயின்ஸுக்கு கண்டிப்பாக வந்து நமக்கு டைம் இருக்கும், அதில் மாற்றமே கிடையாது. மெயின்ஸ் வந்து எப்படியா இருந்தாலும் 2025 தான் வரும். ஓகேங்களா? அப்போ இந்த வருடம் உங்களுக்கு ப்ரிலிம்ஸ் மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். மெயின்ஸுக்கு எப்படியும் மிக வந்து மினிமம் வந்து 5 to 6 month வந்து நமக்கு கிடைக்கிறதுக்கு பாசிபிள் இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி நடந்த எக்ஸாம்ஸ்லாம் பேஸ் பண்ணி சொல்கிறேன். அதனால் வந்து 5 to 6 month அதுக்கு மேலேயும் இருக்கலாம். ஆனால் மினிமம் வந்து 5 மாதம் வந்து நமக்கு இருக்கும். அந்த 5 மாதத்தில் வந்து மெயின்ஸ் பண்ணிட முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக பண்ணிடலாம். சரி, அது எப்படி பண்ணுறது அப்படின்னா, இப்போ நீங்கள் ப்ரிலிம்ஸ் படிக்கிறீங்க இல்லைங்களா, இந்த ப்ரிலிம்ஸ் சிலபஸில் என்னென்ன இருக்கோ அதை அப்படியே வந்து நல்லா ஸ்ட்ராங்காக போல்டாக மெயின்ஸ் ஆங்கிள்லேயும் படிங்க. சார் மெயின்ஸ் ஆங்கிளில் எப்படி படிக்கிறது அப்படின்னா, ஒரு டாபிக் எடுத்தீங்க அப்படின்னா அந்த டாப்பிக்கை வந்து உங்களால் வந்து அடுத்தவங்களுக்கு சொல்லித்தர தெரியணும். ஓகேங்களா? இப்போ இந்திய அரசியலமைப்பு ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். அதில் வந்து குடியரசுத் தலைவரை பற்றி படிக்கிறீங்க அப்படின்னா ஒன் வேர்டில் படிக்காமல், ஒன்லைனில் படிக்காமல் குடியரசுத் தலைவரா, அப்போ குடியரசுத் தலைவரை பற்றி நீங்கள் சொல்லணும். குடியரசுத் தலைவர்னால் யார், அவருடைய தேர்தல் முறை வந்து எப்படிப்பட்டது, அவருடைய பணிகள் என்னென்ன, அவருடைய அதிகாரங்கள் என்னென்ன, அவருக்கான சிறப்பு உரிமைகள் என்னென்ன. ஸோ அப்படின்றப்ப வந்து அந்த பிரசிடெண்ட்டை பற்றி ஃபுல்லாகவே உங்களுக்கு தெரியணும். ஸோ நீங்கள் படிக்கும்போதே அந்த மெயின்ஸ் ஆங்கிளில் அப்ரோச் பண்ணிடணும். இப்போ 5 ஆண்டு திட்டங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா பொருளாதாரத்தில், அப்போ 5 ஆண்டு திட்டங்களில் லைன் எந்த 5 ஆண்டு திட்டம் எந்த வருஷம் அப்படின்னு இல்லாமல் எந்த 5 ஆண்டு திட்டம் 12 5 ஆண்டு திட்டத்தையும் உங்களால் சொல்ல தெரியணும், ஒரு எஸ்ஏவாக எழுத தெரியணும். அப்போ நீங்கள் படிக்கும்போதே இந்த ஆங்கிளில் படிக்கும்போது உங்களுக்கு மெயின்ஸும் வந்து ஈஸியாக வந்து கவர் பண்ணிடலாம். ரிமைனிங் போர்ஷன் மட்டும் நீங்கள் என்ன பண்ணலாம், ஆஃப்டர் ப்ரிலிம்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் படிச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து சிலபஸை பார்த்தினா இன்னும் வந்து ஒரு டீப் அனலைசிஸ் அப்படின்றத வந்து நான் வீடியோ கொடுக்குறேன். ரொம்ப செப்பரேட் பண்ணி டாபிக் வைஸ் சிலபஸ் வந்து நான் கொடுக்குறேன். ஓகேங்களா? சரிங்க. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு வந்து ப்ரிலிம்ஸ்க்கு நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஸோ இருக்கக்கூடியது உங்களுக்கு 100+ days தான் இருக்கும் இப்போது. அதனால் வந்து ப்ரிலிம்ஸ்க்கு ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அதுக்கடுத்து வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், மெயின்ஸுக்கு நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இப்போதைக்கு வந்து சார் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணணுமா அப்படின்னா, ஸோ உங்களுக்கு டைம் இருக்கும் பட்சத்தில் ஃபுல் டைமாக நீங்கள் இது தான் படிக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் இப்போ இருந்தே வந்து எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சார் நான் 2A மெயின்ஸ் பார்த்துக்கிறேன், அது நம்ம டிசைடே பண்ண முடியாது. இது பேஸ்ட் ஆன் ப்ரிலிம்ஸோட கொஸ்டின் பேப்பரை பேஸ் பண்ணி தான் நீங்கள் குரூப் 2 நீங்கள் எப்படி அட்டன் பண்ணியிருக்கீங்க, உங்களோட மார்க் என்ன, அதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் குரூப் 2 மெயின்ஸ் எழுதுறீங்களா இல்லை குரூப் 2A மெயின்ஸ் எழுதுறீங்களா அப்படின்னு டிசைட் பண்ண முடியும். நீங்கள் ஆரம்பத்திலேயே வந்து சார் நான் குரூப் 2A தான் போகலான்னு இருக்கேன் அப்படின்னு உங்களால் டிசைட் பண்ண முடியாது. ஏன்னா நீங்கள் ப்ரிலிம்ஸில் ஹை ஸ்கோர் பண்ணினா மட்டும்தான் குரூப் 2 மெயின்ஸாக இல்லை குரூப் 2A மெயின்ஸ் எழுத போகிறீங்களா அப்படின்றதே தெரியும். அப்போது உங்களோட மஸ்ட் ஃபோக்கஸ் வந்து எதுக்கு இருக்கணும் அப்படின்னா ப்ரிலிம்ஸ்க்கு இருக்கணும். ப்ரிலிம்ஸில் நல்ல ஹை ஸ்கோர் பண்ணிட்டீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு 2 சான்சஸ் வரும் என்று நினைக்கிறேன். அது வந்து நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு நம்ம பார்க்கலாம். பட் ஆனால் நீங்கள் நல்லா ஸ்கோர் பண்ணணும், ப்ரிலிம்ஸ்க்கு ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஏன்னா வந்து தமிழ் இருக்குது, லாங்குவேஜ் தமிழும் இருக்குது, ஆங்கிலமும் இருக்குது. ஸோ அதனால் வந்து ப்ரிலிம்ஸ்க்கு வந்து நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நீங்கள் ஃப்ரெஷரோ இல்லை இதுக்கு முன்னாடி இருக்கீங்களோ ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இந்த டைம். ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து இப்போ குரூப் 4 எழுதுகிறவங்க இல்லை இப்போ படிச்சுக்கிட்டு இருக்கவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. இதை அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். குரூப் 4 முடித்தோடனே வந்து அப்படியே ஸ்டாப் பண்ணிடாதீங்க, அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, அதை பயன்படுத்திக்கங்க. ப்ரிலிம்ஸ்க்கு ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஆஃப்டர் மெயின்ஸுக்கு அடுத்து பார்த்துக்கலாம். ஸோ ஃபர்தர் அப்டேட்ஸ் வந்து நான் கொடுக்குறேன். ஓகேங்களா? அடுத்து ஒன் மோர் திங் என்ன அப்படின்னா, நிறைய பேர் வந்து தேடிக்கிட்டே தான் இருக்காங்க, எப்படி படிக்கிறது, என்ன படிக்கிறது, எங்கே படிக்கிறது. அப்போ நான் அந்த தேடுதல்லாம் வந்து நிறைய பேருக்கு இருக்குது. நான் பார்த்த வரைக்கும் என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸே வந்து அதான் நிறைய பேரை பார்க்குறோம். ஸோ சார் இந்த டாபிக் எங்கே படிக்கிறது, இது வந்து எப்படி படிக்கிறது, நிறைய வீடியோஸ் யூடியூப்பில் சர்ச்சிங் டேர்மே வந்து அதான் இருக்குது, எப்படி படிக்கிறது என்ன படிக்கிறது அப்படின்னு. பட் ஆனால் முக்கியமானது என்ன அப்படின்னா, ஒரு டாபிக் எடுத்துகிட்டு இப்படி தான் படிக்கணும்னு டிசைட் பண்ணிவிட்டு ஆரம்பிக்கணும். அதை ஆரம்பிச்சிட்டோங்க அப்படின்னா அப்படியே அதை கொண்டு போகணும். ஒவ்வொரு நாளும் வந்து இதை எப்படி படிக்கிறது, இதை எப்படி படிக்கணுமா, எப்படி படிக்கிறது அப்படின்னு அந்த கன்ஃபியூஷன்லேயே தான் ஓடிக்கிருக்காங்களே தவிர சரி இப்படி படிப்போம் அப்படின்னு வந்து நிறைய பேர் வந்து மெனக்கிறது கிடையாது. ஸோ அந்த டெசிஷன் எடுங்க ஃபஸ்ட்.
ஓகே இதுதான் வந்து என்னுடைய பிளான், எத்தனை பிளான் வந்தாலும் என்னுடைய பிளான் இது தான், இந்த பிளானை தான் நான் வந்து எக்ஸிக்யூட் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி படிக்க ஆரம்பிங்க. ஏன்னா ஒரு பிளானை காட்டிலும் இன்னொரு பிளான் பெட்டராக தான் தெரியும். ஓ இதை எப்படி படிக்கலாமா, எப்படி படிக்கலாமா, எப்படி படிக்கலாமா. அப்போ அந்த தேடுதலை வந்து ஃபஸ்ட்டு நிறுத்துங்க. ஏன்னா நிறைய ஆசிரியர்கள் இருக்காங்க, நிறைய பேரோட பிளான் இருக்குது, எல்லாத்தையுமே வந்து நம்ம போட்டு வந்து குழப்பிக்கிறக்கூடாது. அதனால் வந்து உங்களுக்கு எது வந்து ஆப்டாக இருக்கும் ஒன்று ஃபிக்ஸ்டாக வச்சுக்கோங்க. எத்தனை பிளான் பண்ணாலும் வரட்டும், எத்தனை பேர் ஸ்டடி பிளான் பண்ணாலும் கொடுக்கட்டும், எத்தனை வீடியோஸ் சொன்னாலும் பாருங்கள். பட் ஆனால் உங்களுக்குன்னு ஒரு ஸ்டடி பிளான், உங்களுக்கு எது ஆப்டாக இருக்குது, யார் சொல்கிறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, அந்த மாதிரி வந்து ஒரு இதை ஆப்ட் பண்ணி படிக்க ஆரம்பிச்சிருங்க. டெய்லி வந்து பிளான், ஸ்டடி பிளான் இல்லை ரிசோர்ஸ் என்ன அப்படின்னு தேடிக்கிட்டே இருக்காமல் படிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வருடம் சர்வீஸ் வாங்கி விடலாம். ஏன் வந்து நிறைய பேர் படிக்கிறாங்க சார், நிறைய பேர் சர்வீஸ் வாங்க முடியலன்னா காரணம் தான் தேடுதல் மட்டும்தான் இருக்கே தவிர, அந்த தேடுதல் தேடிய பின்பு அதை கிடைத்ததை வச்சு எப்படி வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறது அப்படின்றத பண்ண மாட்டாங்க. எக்ஸிக்யூஷன் கிடையாது. அப்போ வெறும் பிளான் மட்டும் பண்ணால் போதாது, பிளானிங்கோட ஒரே ஒரு பிளான் கரெக்டாக இருக்கணும், அதை எக்ஸிக்யூட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வெற்றி பெறலாம். ஓகேங்களா? ஸோ வேறு எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் நம்ம கொடுத்துருக்க இந்த காண்டாக்ட் நம்பர் இருக்குது, ஸோ இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம். ஸோ எக்ஸாம் சம்மந்தமாகவோ இல்லை மற்ற தேர்வு குறித்த எந்த ஒரு சந்தேகமாகவோ நீங்கள் கேட்கலாம். ஸோ அடுத்து ஒன் மோர் திங், நம்ம அகாடமியில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 குரூப் 2A ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் கோர்சஸ் வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ அதற்கான ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து இப்போ போய்க்கிருக்கு. ஸோ உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அந்த இதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா ஸோ இந்த நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ 877 இந்த நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ தென் டெஸ்ட் பேட்சுக்கும் நம்ம ஸ்டார்ட் பண்ணலான் இருக்கோம். நிறைய பேர் கேட்குறாங்க டெஸ்ட் பேட்ச் டீட்டெயில். ஸோ டெஸ்ட் பேட்சுக்கு இப்போது நம்ம ஷெட்யூல் பண்ணிக்கிருக்கோம். ஸோ ஆல்ரெடி வந்து ஸ்டடி பிளானில் வந்து நிறைய வீடியோஸ் இதுக்கு முன்னாடி போட்டிருக்கோம். ஸோ அந்த ஸ்டடி பிளான் ரிலேட்டடாக தான் நம்ம டெஸ்ட் பேட்சை வந்து ரெடி பண்ணிக்கிருக்கோம். ஸோ அதுவும் கூடிய விரைவில் வந்து அதோட வீடியோவும் வந்து நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ படிக்க ஆரம்பிங்க. ஸோ டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம். ஸோ ஒவ்வொரு நாளும் வந்து நமக்கு ரொம்ப முக்கியமானது. படிக்க ஆரம்பிங்க, கண்டிப்பாக இந்த குரூப் 2ல் நீங்கள் சக்ஸஸ் பண்ணலாம். ஓகே, மிக்க நன்றி. தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட்.